எனக்கு ஆஃபீஸில் 1 வீக் லீவ் விட்ருக்காங்க. நம்ம எங்கே போகலாம்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து டிஃபன் முடிச்சுட்டு நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். கிளம்பிடு நீயும். காலையிலே நினச்சேன் என்னடா வந்து அன்பா பேசுகிறாரே அப்படின்னு. கடைசியில் இதுக்கு தான் போலையோ. உங்கள் அம்மா வீடு தான் இருக்கு அந்த உலகத்துலேயே, ஏன் எங்கள் அம்மா வீடுலாம் இல்லையா? இதுக்குதே வந்து வலிஞ்சிங்களோ? அப்பாடி, யார்ட்டையும் நான் சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? பையன் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேன். இந்த காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் காஃபிலாம் குடிச்சிருக்கீங்களா? வேலைக்கு ஆமாத்த, ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்க. அப்படிங்களாத்த? சரிங்க வந்துடணும். சரிங்க. எந்த கோயிலுக்கு? அப்படிங்களாத்த? சரிங்க. நீ சொன்ன மாதிரியே வந்துடுறோம். உடம்ப பார்த்துக்குவாங்க. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ, டெய்லி ஃபோன் அடித்து உங்கள் அம்மாட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்களா? எப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு மூக்கு வேர்த்து ஃபோன் அடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியலை. அப்பாடி, இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எப்படிதான் உங்கள் வீட்டுக்கு போகுதுன்னே தெரியலை. நான்லாம் கோயிலுக்கு வர முடியாது. உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். விடுறதே எப்பயாவது ஒரு வாரம் தான் லீவு. அதுலேயும் கோயிலுக்கு வா, குளத்துக்கு வா, இதுக்கு வா, அதுக்கு வானா நான்லாம் என்ஜாய் பண்ண வேணாமா? வேணும்னா நீனே ஃபோன் வச்சு எங்கள் அம்மாட்ட பேசிக்கோ. அத்தை எப்படித்தான் காரில் நல்லா வந்தீங்களா? சௌரியமாக இருந்துச்சு அத்தை. அது நீ கேட்கக்கூடாது மருமகளே, நான் கேட்கணும். என்ன நீ தான் ஒரு சுற்றி ஏறிட்டு போல? என் பையனுக்கு சோறு போடுறியா இல்லையா? அவன் இப்படி இழைச்சி துரும்பா இருக்கான். அத்தை, உங்கள் பிள்ளைய நான் தான் வேலை வாங்கிக்கிட்டே அவங்க சோறெல்லாம் நானே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் நீங்களே என்னன்னு கேளுங்க. பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் இங்கே பொங்கல் தரங்க வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம தலையே உருட்டிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. எப்படியோ தப்பிச்சு போயிடும். என்ன மருமகளே, உங்கள் குலதெய்வ கோயில் இல்லாத மாதிரி என் கோயில் எப்படி பார்த்தியா? பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி தான், அந்த காலத்தில் இருந்து பெரிய பணக்காரவங்க. பார்த்தியில எப்படி இருக்குன்னு? நீங்கள் பெரிய பணக்காரவங்க தான். உங்களுக்கு நம்ம குட்டி சுட்டியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.